ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட நெக்ஸ்ட் ஃபிலிம், அதாவது சூர்யா 46 பற்றியும் அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க, இது எல்லாத்தையுமே பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட நெக்ஸ்ட் ஃபிலிம், அதாவது சூர்யா 46 படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு டேரக்டரான வெங்கி அட்டூரி தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. இவர் யாருன்னு தெரியுதா? போன வருஷம் வெளியான லக்கி பாஸ்கர் படத்தோட இயக்குனர் தான் இவர். அதே மாதிரி இவர் தான் நம்ம தனுஷோட வாத்தி படத்தையுமே டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துச்சு. முக்கியமாக நம்ம துல்கர் சல்மானோட லக்கி பாஸ்கர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துச்சு. ஸோ அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடிகர் சூர்யா கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாரு. ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான பேங்க் ஹெய்ஸ்ட் படமாக தான் இருக்க போகுதா. பேங்க் ஹெய்ஸ்ட்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வர சீரிஸ் மணி ஹெய்ஸ்ட் தான். ஸோ மணி ஹெய்ஸ்ட் மாதிரி ஒரு படத்தை இவர் சூர்யா 46 கொடுத்தாருன்னா ரொம்பவே தாறுமாறாக சூப்பராக இருக்கும். அண்ட் கைஸ், இந்த படத்தில் யாரை ஹீரோயினாக போடலான்னு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்யஸ்ரீ போர்ஷா தான் போடலான்னு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு நடிகை தான். இவர் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டேரக்டர்னால தெலுங்கு ஹீரோயினை உள்ளே கொண்டு வராருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு யார் மியூசிக் கம்போஸ் பண்ணலான்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் தான். இதுக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் இல்லைன்னா அனிருத், இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் சூர்யா 46ல மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த சூர்யா 46 படத்தை பற்றி, அந்த படத்தோட படங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சிறப்பான தரமான காம்போ இது. ஆக்டராக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஒரு பயங்கரமான காம்போ இது. அந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. டக்குன்னு ஒரு படத்தை எடுத்து மாசா லக்கி பாஸ்கருக்கு மேலே ஒரு சூப்பரான படம் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த சூர்யா 46 படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.